சனிக்கிழமை மட்டும் நடக்கும் டெஸ்ட் போட்டியில் விளையாடிய 13 வயது சிறுவன். கிரிக்கெட்டின் அரிய தகவல். முன்னாள் மேற்கு இந்திய தீவுகள் அணி கேப்டனாக இருந்த பிரியங்க் ஒர்ரேல் 13 வயதில் முதல் தர கிரிக்கெட் ஆடினார். அவருக்கு அத்த காலகட்டத்திய சில டெஸ்ட் ஆடும் வீரர்களுடன் விளையாடும் சந்தர்ப்பம் கிடைத்தது. ஒர்ரேல் 3 நாட்கள் கிரிக்கெட் ஆட்டங்களில் பங்கு கொண்டவர். 3 தினங்கள் தொடர்ந்தாற்போல் அல்லாமல், தொடர்ந்தாற்போல் 3 சனிக்கிழமைகளில் மட்டும் ஆடப்பட்ட மேட்சுகள் ஆகும். இவரது முழு பெயர் பிரியங்க் மக்லீன் மோர்டிமர் ஒர்ரேல் ஆகும். 19, 43, 44 இல் பார்படாஸ் அணிக்காக இவர் ஜான் கோடார்டுடன் சேர்ந்து எடுத்த ரன்கள் 502 டிரினிடாட் அணிக்கு எதிராக. ஒர்ரேல் 38, கோடார்ட் 21. அவருடைய இந்த சாதனையை அவரே முறியடித்தார் 19, 46, 47 சீசனில். இந்த முறை ஒர்ரேல் ஜோடி சேர்ந்தது கிளைதே வால்காட்டுடன். இருவரும் சேர்ந்து அதே 4வது விக்கெட்டுக்காக எடுத்த ரன்கள் 574. வால்காட் 31, 4, ஒர்ரேல் 255. இந்த இருவரும் ஜோடி சேர்ந்து விளையாடியது பார்படாஸ் அணிக்காக. டிரினிடாட் அணிக்கு எதிராக. டெஸ்ட் கிரிக்கெட் விளையாட்டில் இங்கிலாந்து அணி ஸ்பின் பவுலர் செய்த சாதனையை 2 இந்திய ஸ்பின் பவுலர்கள் தனியாக சமன் செய்துள்ளனர். 19, 56 இல் மான்செஸ்டர் டெஸ்டில் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக இங்கிலாந்து ஸ்பின் பவுலர் ஜிம் லேக்கர் மொத்தம் 19 விக்கெட்டுகள் வீழ்த்தி சாதித்தார். அப்படி அவர் சாதிக்கும் பொழுது ஆஸ்திரேலிய அணியின் 11 வீரர்கள் விக்கெட்டுகளையும் வீழ்த்திய முதல் வீரர் ஆனார். 19, 65 இல் இந்திய ஸ்பின் பவுலர் வெங்கட்ரகுவன் இந்த சாதனையை சமன் செய்தார். நியூசிலாந்து அணிக்கு எதிராக இவர் மொத்தம் 12 விக்கெட்டுகள் எடுக்கும் நேரத்தில் நியூசிலாந்து அணியின் 11 வீரர்களின் விக்கெட்டுகளையும் வீழ்த்திய 2வது வீரர் ஆவார். இந்த மாதிரி சாதனையை செய்தவர்கள் டெஸ்ட் கிரிக்கெட் சரித்திரத்தில் இவர்கள் இருவர் மட்டுமே. ஜிம் லேக்கர் அந்த 19, 56 இல் மான்செஸ்டர் டெஸ்டில் 2வது இன்னிங்ஸில் 10 விக்கெட்டுகளையும் வீழ்த்தி சாதித்தார். அதை சமன் செய்த இந்திய ஸ்பின் பவுலர் அனில் கும்ப்ளே ஆவார். இவர் பாகிஸ்தான் அணிக்கு எதிராக 1999 இல் டெல்லி டெஸ்டில் ஒரு இன்னிங்ஸில் 10 விக்கெட்டுகள் எடுத்து சாதித்துள்ளார். ஸ்ரீலங்கா ஸ்பின் பவுலர் முத்தையா முரளிதாரன் தனது கடைசி டெஸ்டில் வீசிய கடைசி பந்தில் விக்கெட் வீழ்த்தினார். அந்த விக்கெட் அவர் கிரிக்கெட் டெஸ்ட் சரித்திரத்தில் 800 விக்கெட்டுகள் எடுக்க உதவி உலக ரிகார்டு உண்டு செய்ய காரணமாக அமைந்தது. 2010 இல் காலே டெஸ்டில் இந்திய வீரர் பிராகியான் ஓஜா விக்கெட்டை முரளிதாரன் வீழ்த்தினார். இவருக்கு முன்பு கடைசி டெஸ்டில் வீசிய கடைசி பந்தில் விக்கெட் எடுத்து சாதித்த வீரர் ஆஸ்திரேலிய அணியின் வேக பந்து பவுலர் மற்றும் ஆல்ரவுண்டராக இருந்த ஆலன் டேவிட்சன் ஆவார். இவர் 1963 சிட்னி டெஸ்டில் ஓய்வு பெற்றார். இவர் வீசிய கடைசி பந்துக்கு அவுட் ஆனவர் இங்கிலாந்து அணியின் அலன் ஸ்மித். கேட்ச் பிடித்தது பாப் சிம்ப்சன். ஆலன் டேவிட்சன் முதல் டை டெஸ்டில் 1960 இல் பேட்டிங், பவுலிங் இரண்டிலும் மிக முக்கிய பங்கு வகித்தார். ஆலன் டேவிட்சன் கடைசி டெஸ்ட் சிட்னி 1963 மற்றும் ஒரு புகழ் பெற்ற வீரர் நீல் ஹார்வேக்கும் கடைசி டெஸ்டாக அமைந்தது. இந்த இருவரின் ஆஸ்திரேலிய அணிக்கான பங்களிப்பை கௌரவிக்கும் விதமாக இவர்கள் கடைசி டெஸ்டில் இருவரையும் தலைமை தாங்கி ஆஸ்திரேலிய அணியை வழி நடத்த வைத்தார். அந்த அணியின் கேப்டன் ரிச்சி பெனோவ். நீல் ஹார்வே 1948 இல் இந்திய அணிக்கு எதிராக அறிமுக டெஸ்ட் ஆடினார். பிறகு டான் பிராட்மன் தலைமையில் 1948 இல் இங்கிலாந்துக்கு சென்ற புகழ் பெற்ற அணியில் இடம் பிடித்தவர். இப்பொழுது இவரது வயது 96.